ஐஸ் 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 பால் ஐஸ் கப் ஐஸ் கோன் ஐஸ் குல்ஃபி ஐஸ் ஐஸ் ஐ ஐஸ். ஐஸ் வண்டி. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஐஸ் வண்டி வரும்னு நினைச்சேன். ஆனா இங்கேயே வந்துருச்சே. இன்னைக்கு இவளோட பர்ஸை வெயிட்டு வச்சிட வேண்டியதான். என்ன வெயில் அடிக்குதுப்பா, என்ன வெயில். கண்டிப்பா இந்த வெயிலுக்கு ஒரு 10 ஐஸாவது சாப்பிட்டாதான் இந்த சின்ன பொண்ணோட மனசு குளிர்ந்து போகும். பூமாரி, ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. அடியே, நம்ம நடந்து வந்து இன்னும் 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ஐஸ் வண்டியை பார்த்து ஐஸ் கேக்குற? முதல்ல வா, சிக்கன் வாங்கிட்டு வந்துருவோம். அந்த பாட்டி லேட் ஆனா திட்டும், அப்புறம் வந்து ஐஸ் வாங்கிக்கலாம். இந்த பாரு பூமாரி, நான் உன்கிட்ட சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். எல்லாம் சரி தாண்டி, ஆனா ஜூஸ் வேணும் தானே கேட்டேன். இப்போ என்ன ஐஸ் வண்டியை பார்த்துட்டு ஐஸ் வேணும்னு கேக்குற? நான் உனக்கு ஜூஸ் வாங்கி தரேன்பா. மார்க்கெட் பக்கத்துல ஒரு ஜூஸ் கடை இருக்கும், அங்க ஜூஸ் நல்லா இருக்கும், வா நம்ம போய் குடிப்போம். இல்லை இல்லை, எனக்கு ஜூஸ்லாம் வேணாம். ஜூஸ் அப்புறம் மூடலாம் இல்லை, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. அடம் பிடிக்காத சின்ன பொண்ணு, டைம் ஆகுது சின்ன பொண்ணு. உனக்கு சிக்கன் வேணுமா வேணாமா? வேணும். சரி, அப்போ நீயே போய் வாங்கிக்கோ. எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும். நான் போய் என் வீட்டில் போயிட்டு காசு எடுத்துகிட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறேன். நீ சின்ன பொண்ணு, உன் பேர் தான் சின்ன பொண்ணுன்றதுக்காக நீயும் சின்ன பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணுவியா? ஆ, ஐஸ்கிரீம் என்ன இந்த வயசுக்காரங்க சாப்பிடணும், இந்த வயசுக்காரங்க சாப்பிடக்கூடாதுன்னு எதுவும் எழுதியிருக்கா என்ன? ஐஸ்கிரீம்னா எந்த வயசுலையும் சாப்பிடலாம். இப்போ நீ எனக்கு வாங்கி தரியா இல்லையா? ஐயோ, இம்சா பண்றாளே. இப்போ என்ன, உனக்கு ஐஸ்கிரீம் தானே வேணும்? ஆமாம். என்ன, அவ கேட்குற ஐஸ்கிரீமை கொடுங்கண்ணே. என்னம்மா உனக்கு ஐஸ்கிரீம் வேணும்? அண்ணே, என்னென்னலாம் ஐஸ்கிரீம் வச்சுருக்கீங்க? கப் ஐஸ்கிரீம் இருக்கு, பால் ஐஸ்கிரீம் இருக்கு, கோன் ஐஸ்கிரீம் இருக்கு, சேமியா ஐஸ்கிரீம் இருக்கு, குல்ஃபி ஐஸ் இருக்கு. உனக்கு என்ன ஐஸ் வேணும்? இவ்வளோ ஐஸ்கிரீம் வச்சுருக்கீங்களா? அப்போ எல்லாத்துலேருந்தும் ஒன்று ஒன்று. ஏய், பிச்சிரும் உன்னை. என்கிட்ட இருந்து காசு இல்ல, ஒழுங்கு முறையே ஒரே ஒரு ஐஸ் மட்டும் வாங்கிக்கடி. என்ன பூமாரி? நொன்ன பூ மாதிரி ஓடிடு. ஒழுங்கு முறையே ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்க, அதையும் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு வர. இதெல்லாம் ரொம்ப ஓவரு. அண்ணே, கோன் ஐஸ் இருக்கா? இல்லம்மா. இப்போதான் எல்லா ஐஸும் வச்சுருக்கேன். நீங்கள் கோன் ஐஸ் கேட்டால் கோன் ஐஸ் இல்லைன்றீங்க. கோன் ஐஸை தவிர மற்ற எல்லா ஐஸ்கிரீம் அண்ணன் இருக்கு. உனக்கு என்ன ஐஸ் வேணும்? ஐயோ, சரி சரி, அந்த சாக்கோபார் கொடுங்க. ஐயோ, டைம் ஆகுதே. இந்த சின்ன பொண்ணு என்ன இப்படி படுத்துது? பேசாம சின்ன பொண்ணை கழட்டி விட்டுட்டு நானே போய் அந்த கடைக்கார அண்ணன் கிட்ட எந்த கோழி, நாட்டு கோழின்னு கேட்டு வாங்கியிருக்கலாம் போலயே. இப்ப என்ன இவ்வளவு லேட் பண்ணிக்கிட்டு இருக்கா? இதுல வேற வீண் செலவு வேற வைக்கிறாளே. இந்தாம்மா 30 ரூபா. ஐஸ்கிரீம் என்கிட்ட கொடுத்துட்டு காசு அவள்கிட்ட கேளுங்க. இம்பிட்டு காண இருக்கு, இது போய் 30 ரூபாயா? அநியாயத்துக்கு தான் விற்கிறீங்க, போங்க. இந்தாம்மா, நானா விற்கிறேன்? கம்பெனிக்காரன் தான் நான் வாங்கிட்டு வந்து விற்கிறேன். என்னமோ போங்க. பூமாரி 30 ரூபாய் கொடுத்துட்றீ. இந்தாங்கண்ணே 30 ரூபா. ஏம்மா பாப்பா, உனக்கு ஏதோ ஐஸ்கிரீம் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணா. சரி வா சின்ன பொண்ணு, டைம் ஆகுது, போவோம். அடியே இருடி, தின்னுட்டு வந்துடுறேன். ஏய், டைம் ஆகுதுடி, வாடி, சாப்பிட்டுக்கிட்டே வாடி. ஆ, நானே ஐஸ்கிரீமை ரொம்ப நாள் கழிச்சு திங்கிறேன். நான் சாப்பிட்டுக்கிட்டே வந்தேன்னா வெயிலில் உருகிரும். சத்த நேரம் நின்று தின்னுடுறேன். ஐயோ, உயிரை வாங்குறாளே. ஆஹாஹா, என்ன ருசியாவில் இருக்கு. பூமாரி, உனக்கு வேணுமா? எனக்கெல்லாம் ஒண்ணு வேணா, சீக்கிரம் தின்னு. நீ கேட்டாலும் கொடுக்க போறதில்ல, சும்மா கேட்டேன். ஏப்பாப்பா, இந்த வீட்ல ஒருபாடு வேலையும் நம்மளே செய்ய வேண்டியதுல இருக்கு. இந்த பாரு எம்மா ஆட்டா, சந்தைக்கு போகும்போது கட்டப்பை எடுத்துட்டு போன்னு சொன்னேன், வச்சுட்டே போயிடுச்சு. இவெல்லாம் குடும்பத்து பிள்ளையா? சந்தைக்கு போறோமே, வழியில மலிவான காய்கறி எல்லாம் விற்கும், வாங்கி போட்டுட்டு வருவோம். அதெல்லாம் கிடையாது. இங்க பாரு, வெளியே போகும்போது ஒரு கட்டப்பை கூட எடுக்காம போயிருக்கா. எல்லாம் என் மவளை சொல்லணும். அவளை தூக்கி போட்டு மிதிச்சா இந்த மருமவள்கள்லாம் ஒழுங்காயிருவாளுங்க. வரட்டும், இதுக்கு அவளுக்கு கச்சேரி. டேய், சட்டு புட்டுன்னு வேலையை பாரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாய் வீட்டுக்காரவங்க எல்லாம் நிறைய வந்து நான்வெஜ் வாங்குவாங்க. அதனால சட்டு சட்டுன்னு வேலையை பாரு. சரிங்கண்ணே. போ போ, நின்றுட்டு இருக்காத, போ போ, கஸ்டமர் கவனி, போ. அந்த போறேனே. இந்தாப்பா தம்பி. சொல்லுங்கக்கா. எனக்கு ஒரு 10 நாட்டுக்கோழி முட்டை கொடுப்பா. நாட்டுக்கோழி முட்டையா? அது என்ன கலர்ல இருக்கும்? சரி, மாஸ்டர் கேட்போம். மாஸ்டர், மாஸ்டர். என்னடா அத வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு தெரியல, சும்மா நொய் நொய் நொயின்னு. என்னடா வேணும்? நாட்டுக்கோழி. என்ன என்ன நாட்டுக்கோழி? நாட்டுக்கோழிக்கு என்ன அங்க இருக்க, எடுத்து வெட்டி கொடுப்போம். இல்ல மாஸ்டர், நாட்டுக்கோழி முட்டை கேட்டாங்க. கேட்டாங்கன்னா எடுத்து கொடுடா. எல்லாத்துக்கும் என்கிட்டயே வந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பியா? இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கும்னு சொன்னா இல்லையா? நொயின்னு வந்து எரிக்கிட்டே இருக்க. நாட்டுக்கோழி முட்டை தானே கேட்டாங்க, போய் எடுத்து கொடுப்போம். அது இல்ல மாஸ்டர், எனக்கு நாட்டுக்கோழி முட்டை எதுன்னு தெரியல.
எல்லாம் என் உசுரை எடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கீங்கடா. வேலைக்கு சேர்ந்து 2 வாரம் ஆக போது, இன்னும் நாட்டுக்கோழி முட்டை எது பாய்லர் கோழி முட்டை எதுன்னு தெரியல. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்குதான் இந்த சின்ன பசங்களை வேலைக்கே எடுக்க கூடாது. பிரவுன் கலர்ல முட்டை இருக்கும், அதுதான் நாட்டுக்கோழி முட்டை, எடுத்து கொடு. சரி மாஸ்டர். எல்லாம் கடுப்பேத்துறதுக்குன்னே வரானுங்க. இந்தாங்கக்கா நாட்டுக்கோழி முட்டை. எவ்வளோ பாச்சு? நாட்டுக்கோழி முட்டையோட ரேட் என்ன? ஐயோ மாஸ்டர் வேற கோவமா இருக்காரு. இப்போ நான் போய் எப்படி அவர்கிட்ட கேட்பேன்? போட்டில் எழுதி போட்டிருக்காரு 8 ரூபாய் 50 பைசாவா ஒரு நாட்டுக்கோழி முட்டை. அப்போ 10 முட்டைனா எவ்வளோ வரும்? 55 ரூபா. இல்லை இல்லை சி 65 ரூபா. இல்லை இல்லை 79 ரூபா ஆச்சு. 79 ரூபா தாங்கக்கா. அது என்னப்பா 79 ரூபா கணக்கு? அதெல்லாம் அப்படிதான், டிஸ்கவுண்ட். அப்படியா? சரி சரி. பக்கத்து கடையில் 10 நாட்டுக்கோழி முட்டை 90 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இங்கே பரவாயில்ல 79 ரூபா தான். பரவாயில்ல, எனக்கு 11 ரூபாய் லாபம். இந்தாப்பா தம்பி. சரிங்கக்கா. என்னப்பா காசு தூக்கி கல்லால போட்ட? பின்ன கல்லால போடாம குப்பை தொட்டிலையா போட முடியும்? இந்த நொரநாட்டியம் பேச்செல்லாம் ஒன்றும் குறைச்சல. சொச்ச 1 ரூபாய் கூட, அது கேட்க தான் வந்தேன். 1 ரூபாய் இல்லைக்கா, அடுத்த டைம் வரும்போது கழிச்சிக்கலாம்க்கா. இப்படியே 1 ரூபாய் எத்தனை பேர்கிட்ட ஆட்டையை போட்டுருக்கானுங்களோ. கடையை வச்சு நடத்துறவனுங்க கிட்ட 1 ரூபாய் கூட இல்லையாமே. சரி சரி எழுதி வை, அடுத்த டைம் வரும்போது வாங்கிக்கிறேன். சரிங்கக்கா. கிளவி 1 ரூபாய்க்கு என்ன ஆக்கப்போர் பண்ணுது? இது என்ன கவர்ல வெட்டி வச்ச நாட்டுக்கோழி இருக்கு? அட ஆமா, 3 நாளைக்கு முன்னாடி இந்த குப்புசாமி ஒரு நாட்டுக்கோழியை கேட்டான். அவனும் வந்து வாங்க மறந்துட்டான், நானும் போய் கொடுக்க மறந்துட்டேனே. ஐய செய், பயங்கரமா நாட்டை வேற அடிக்குதே. இது எப்படி நான் கவனிக்காம விட்டேன்? இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்காக தான் ஒருத்தனை கடைக்குள்ள வச்சிருக்கேன். அவன் கூட இதெல்லாம் பாக்குறானா பாரு. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. தேவையில்லாம இவனுக்கு சம்பளம் கொடுக்கறது வேஸ்டாவில இருக்கு. ஒரு வேலையும் உருப்படியே செய்ய மாட்டேங்கிறான். இன்னைக்கு கடையெல்லாம் முடியட்டும், இவன் என்ன பண்றேன்னு பாரு. இவன்ட்ட கொண்டு போய் தூக்கி போட்டுட்டு வாடான்னு சொன்னா அந்த வேலையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டான். நம்ம சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போகும்போது எடுத்து போட்டுருவோம், இங்க ஓரமா வைப்போம். என்னக்கா வேணும்? அண்ணே நாட்டுக்கோழி இருக்கானே. நம்ம கடையில் இல்லாத கோழியே இல்லக்கா. உங்களுக்கு என்ன இப்ப நாட்டுக்கோழி தானே வேணும்? இருங்க அண்ணே, கஸ்டமர்னே. என்ன வேணுமோ கேட்டு கூட்டுறா. நாட்டுக்கோழி வேணும்னு கேக்குறாங்க. நாட்டுக்கோழி தானே கேக்குறாங்க. அங்க இருப்பாரு ஒரு கோழி, எடுத்து தோலை உரிச்சு கட் பண்ணி கொடு. நாட்டுக்கோழி நான் கட் பண்ணணுமா? ஆமாண்டா, இந்த பக்கத்து கடை பாய் இருக்கார்ல, ஆமா. அவரோட மக வயசுக்கு வந்துருச்சான். அதுக்காக கோழி பிரியாணி செய்யணும்னு ஒரு 10 கோழி ஆர்டர் பண்ணியிருக்காரு. உடனே வேணும்னு வேற கேட்டாரு. நான் அந்த வேலையில பிஸியா இருக்கேன். நீ இத்தனை நாள் நான் வெட்டுறத பார்த்துருக்க கூட இருந்து. நான் எப்படி கோழியை வெட்டுவேனோ அதே மாதிரி வெட்டி கொடு. ஆனா அண்ணே நான் எப்படினே? இந்தாடா, கோழி வெட்டுறதுக்கு என்னடா பிஹெச்டியா படிச்சுட்டு வர முடியும்? நான்லாம் 10ஆம் கிளாஸே ஃபெயிலு. நான் எத்தனை கோழியை வெட்டி போடல. நீ டிப்ளமோ முடிச்சுட்டு வந்திருக்கேன், உனக்கு ஒரு கோழி கூட வெட்டி தெரியாதா? எத்தனை நாள் என் கூட இருந்து பார்த்துருக்க. உனக்கு மாதிரியே வெட்டி கொடு, இல்லைன்னா வேலையை விட்டு அனுப்பிடுவேன். சரிண்ணே கோப்படாதீங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். அக்கா ஒரு கோழி தானேக்கா? ஆமாண்ணா, நல்ல கோழியா வெட்டி கொடுங்கண்ணா. அண்ணா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க தப்பா எதுவும். எனக்கு நாட்டுக்கோழினா என்னன்னு தெரியாது. நீங்க பார்த்து கரெக்டா நாட்டுக்கோழி எடுத்து வெட்டி கொடுங்கண்ணா. தப்பா பாய்லர் கோழி எல்லாம் கொடுத்துடாதீங்கண்ணா. அப்புறம் என் வீட்டுல இருக்கவங்க என்ன கொண்டு எடுத்துருவாங்க. பார்த்து ஒரு நல்ல நாட்டுக்கோழியா வெட்டுங்கண்ணா. நல்லா வெடை கோழியா வெட்டி கொடுங்கண்ணா. சொத்தையாகிட்டே எல்லாம் வெட்டி தந்துடாதீங்கண்ணா. எனக்கு நாட்டுக்கோழி முட்டைக்கும் நார்மல் கோழி முட்டைக்குமே வித்தியாசம் தெரியாது. இந்த பொண்ணு வெடை கோழியால கேக்குது. எப்படி வெட்டி எப்படி தரப்போறேன்னு தெரியலையே. இந்த ஆள் வேற பயங்கர கோவத்துல இருக்கான். இப்போ மட்டும் நான் வேலையை ஒழுங்கா செய்யல, கண்டிப்பா வேலையை விட்டு தூக்கிடுவான். அப்புறம் சோத்துக்கு தெரு திண்டாட வேண்டியதான். முடியும், எப்படியாச்சும் முடியும். ஏய் குமாரு, கோழி வெட்டுறது என்னடா ஈஸியான வேலை. 10ஆம் கிளாஸ் ஃபெயில், அவனே விட்டுறான். டிப்ளமோ படிச்சவன் எனக்கு வெட்ட தெரியாதா? இப்ப பாரு எப்படி வெட்டி தரேன்னு. ஐயோ, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. அண்ணே எவ்வளவு நேரம் ஆகும்? அது ஒரு 10 நிமிஷத்துல வெட்டிடலாமா? சரிண்ணே, சீக்கிரம் வெட்டுங்க. அப்புறம் பூமாரி, கல்யாண வாழ்க்கையில எப்படி போகுது? ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல. அட ஏண்டி நீ வேற, கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாலியா ஊரை சுத்திட்டு இருந்தேன். இப்ப தலை மேல ஒரு பெரிய பானை வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு.
அதெல்லாம் விடு பார்த்துக்கலாம். அதான் சஞ்சய் கூட இருக்கான்ல, அப்புறம் என்ன கவலை உனக்கு? ஜாலியாரு. ஜாலியா தானே இருக்கலாம். அப்புறம் டி உங்க அக்கா மாதிரி குழந்தை பத்துக்கிறதுல லேட் பண்ணிடாத, நீ கொஞ்சம் ஃபாஸ்டா இரு. ரோட்ல நின்று பேசுற பேச்சாடி இது லூசு. ஐயோ, இந்த கோழி தலையில இருந்து ஆரம்பிக்கணுமா கால்ல இருந்து ஆரம்பிக்கணுமானே தெரியலையே. இவ்வளோ பெரிய டாஸ்க் என் கையில கொடுத்துட்டாங்க, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு வேற தெரியல. ஐயோ, இந்த கோழிக்கு வேற வலிக்குமே. சி, செத்த கோழிக்கு எப்படி வலிக்கும்? ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? பேசாம அண்ணன்ட்டே கேட்போமா? அண்ணே, ஐயோ, ஏற்கனவே முறப்பால வெட்டிக்கிட்டு இருக்காரு. இவர்கிட்ட போய் நான் அதாவது கேட்டா இந்த கத்தியால என்னையே குத்திடுவாரு. வேணாம், எப்படியோ கட் பண்ணிடுவோம். ஐயோ, கை வேற கிடுகிடு கிடுகிடு நடக்குதே, என்ன பண்றதுன்னு தெரியல. டி குமார், ஏதாவது பண்ணுடா. சொல்லுங்க பாய். ஆமா உங்க ஆர்டர் தான் போயிட்டு இருக்கு. இன்னொரு அரை மணி நேரத்துல முடிச்சிடும். என்னமோ காலில் தட்டுப்படுது. என்ன இது யார் கொண்டு வந்து காலி கீழே வச்சது? ஐ, கடவுள் பார்த்த வேலை தான். நம்ம கஷ்டத்துல இருந்தோம், கடவுள்கிட்ட வேணும்ல, அதனாலதான் இந்த பேக்கெட்டை கொண்டு வந்து கீழே வச்சிருக்காரு. பேசாம இதை இவங்க தலையில கட்டிட்டு நான் தான் வெட்டி கொடுத்தேன் அண்ணன்ட்ட பேசிட வேண்டியதான். அப்பதான் நம்மளோட வேலை நம்ம வீட்டு போவாது, நம்மளும் ஜாலியா இந்த கடையிலே இருக்கலாம். யாரும் பார்க்கலையே, பரவாயில்ல. இங்கே இவங்க 2 பேரும் நல்லா கட்டில போட்டுட்டு இருக்காங்க. அங்கேயும் அண்ணன் யார்ட்டையோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த கேப்ல எடுத்து கொடுத்துட வேண்டியதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சாப்பிட்றதுக்கு தான் வருவேன், உங்க வீட்டு சைடு தான் வருவேன், நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன். அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே, அட்வான்ஸ் தானே, வாங்கிக்கிறேன். வரும்போது கொடுத்து விட்டுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்துடுறேனே. நான் கடையில வேலை இருந்தாலும் வீட்டில் பொண்டாட்டியாவது அமுச்சு விட்டுடுறேன். அப்படியா, எங்களுக்கு எடுத்துட்டு வந்துடுறீங்களா? சரி, நம்ம கடையில ஒரு பையனும் இருக்காப்புல, அவனுக்கும் ஒரு டப்பா எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. அவனும் காலையில இருந்து ஒன்றும் சாப்பிடல. சரிங்க பாய். அண்ணன் இந்த சைடு திரும்புறதுக்குள்ள இந்த கோழி எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இந்த கோழி எடுத்து கொடுத்துடணும். சரி. அக்கா, இந்தாங்க அக்கா உங்க சிக்கனு. பரவாயில்லையா, 10 நிமிஷம் ஆகும், நீங்க அதுக்குள்ள கொடுத்துட்டீங்களே. ஆமாக்கா, சிக்கன் வெட்டுறதெல்லாம் எனக்கு கை வந்த கலை. சட்டு 100 கோழினாலும் 10 நிமிஷத்துல வெட்டி கொடுத்துருவேன். இந்த ஒரு கோழிக்கு என்ன நேரம் ஆக போகுது, அதான் சட்டு வெட்டி தந்துட்டேன். நல்லதா போச்சு போங்க. எங்க லேட் பண்ணிடுவீங்க, நான் போய் வீட்டுல திட்டு வாங்குவேன்னு நினைச்சேன். நல்ல வேலை கொடுத்துட்டீங்க. எவ்வளோ ஆகுச்சு? மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வரும்? நம்மளா குத்து மதிப்பாக அடிச்சு விடுவோம். ஒரு 650 ரூபா கொடுங்கக்கா, ஜிபே பண்ணிடுறேண்ணா. சரி வச்சுட்டா. சரிங்க பாய். சட்டுப்புடன் வேலையை முடிச்சுட்டு கிளம்புவோம். அண்ணா, காசு வந்துச்சா பாருங்க. வந்துருச்சுக்கா. சரிண்ணா. என்ன இதுல இருந்து ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குதே. ஒருவேளை நாட்டுக்கோழியோட ஸ்மெல் இப்படிதான் இருக்குமோ? முன்ன பின்ன வந்து வாங்கியிருந்தா தெரிஞ்சிருக்கும். சரி விடு, என்னென்ன கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க. கறிக்கடைக்கார அண்ணன் தப்பா கொடுக்க போறாங்க. சேச்சா, அப்படிலாம் இருக்காது, கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க. சரி, சீக்கிரம் போவோம், இல்லைன்னா அந்த பாட்டி என்ன பிச்சு எடுத்துரும். படா, இப்பதான் மூச்சே வருதுப்பா. என்னடா, கரெக்டா கோழியை வெட்டுறியா இல்லையா? அது வந்து என்ன யாருன்னு நினைச்சீங்க? நான் வெட்டி கொடுத்துட்டேன். அந்த அக்கா காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன, அதுக்குள்ள வெட்டிட்டியா? சந்தேகமா இருக்கே. பரவாயில்லடா. என்னதான் ஒரு சில விஷயம் தெரியலனாலும் தெரிய வேண்டிய விஷயத்தெல்லாம் கரெக்டா தான் தெரிஞ்சு வச்சிருக்க. அண்ணே, அதுல எல்லாம் நான் கிங்குனே. ஒரு தடவை ஒரு விஷயத்த பார்த்துட்டேன்னா சடார்னு புரிஞ்சுக்குவேன். அந்த மாதிரி என் மைண்டு. சரிதான்டா. சரிடானே, மன்னிச்சுக்கடா. உனக்கு என்னமோ தெரியாதுன்னு சொல்லிட்டு நல்லா திட்டி போட்டேன். அதெல்லாம் நான் ஒன்றும் மனசுல வச்சுக்கலண்ணே. சரி, இருந்தாலும் உன்னை அப்படிலாம் திட்டி இருக்க கூடாது. நல்லா போயிட்டில, ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு போய் உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் தான் வாங்கி தின்னு. அப்புறம் மத்தியானம் எதுவும் சாப்பிட்றாத. பாய் ஃபங்க்ஷன்னு சொன்னால அவர் பிரியாணி எடுத்துட்டு வருவாரு, உனக்கே எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரிங்கண்ணே. இருந்தாலும் என்னை இப்படிலாம் திட்டிருக்க வேணாம். பாத்தீங்களா, எவ்வளோ கஷ்டமான நாட்டுக்கோழியை சடார்னு வெட்டி கொடுத்துட்டேன். என்னைய போய் இப்படிலாம் திட்டிட்டீங்களேண்ணே. டேய், மன்னிச்சிடுறா. ஏதோ கோவத்தில் திட்டேன். சரி, அதெல்லாம் ஒன்றும் மனசுல வச்சுக்காத. மனசு கஷ்டமா தானே இருக்கு. பரவாயில்ல, நீங்க தானே திட்டினீங்க, தம்பின்றனால தானே திட்டினீங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம மன்னிப்புலாம் வேற கேட்டுட்டீங்க, உங்களை மன்னிச்சு விட்டுடுறேன். சரிடா, இந்த கறியெல்லாம் கொண்டே நான் பாய்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ வேற வேலை இருந்தா பாரு, கடையை ஒழுங்கா பாத்துக்க. நான் வந்துடுறேன் கொஞ்ச நேரத்துல. சரிங்கண்ணே, நீங்க
போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். யாராவது கறி கேட்டா அதான் இப்ப நான் தான் சூப்பரா வெட்ட ஆரம்பிச்சிட்டேன்ல, நான் வெட்டி தரேன். 100 கோழி கேட்டாலும் சதக் 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 வெட்டி கொடுத்துட்டு போறேன். சரிடா. எப்படி இந்த பையன் கோழியை வெட்டினா? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நாட்டு கோழிக்கும் பாய்லர் கோழிக்குமே வித்தியாசம் தெரியல. இவன் எப்படி கோழியை கரெக்டா வெட்டினா? ஒரு வேலை டிப்ளமோ மூணு வேலை செஞ்சிருக்குமோ? சரி, என்னமோ போ, நம்ம வேலை கம்மியாகுதா அது வரைக்கும் சந்தோஷம். சரி சரி, போயிட்டு வந்துடுறேன், கடையை பார்த்துக்க. சரிங்கண்ணே.